இந்த மாதிரி சும்மா அதுகெல்லாம் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் நல்லா பொடபொடப்பாக தான் இருந்துச்சு இந்த கண்டு. ஆனால் யார் வாங்கியும் கட்டியிருக்காங்களா என்னான்னு தெரியலை. அது மட்டும் இருந்துச்சு. இந்த இதெல்லாம் கொம்படி நல்லா இருந்துச்சு. உயரம் மட்டும் கொஞ்சம் எந்திரிச்சுன்னு நல்லா இருந்திருக்கு. பால் மாடு இது எல்லாமே இந்த மழை இந்த பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சிருது. அதனால் நசப்புசன்னு ஆகிப்போகுது. உள்ளெலாம் சகதி ஆகிப்போகுது. மாடுகளை போய் உள்ளே போய் வீடியோ எடுக்கணும்னு நினச்சாலே கடுப்பாகி போகும் போல். அவ்வளோ தொறுன்னு கிடந்துச்சு. ஏன்டா அடித்து போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுபோக நம்ம ஃபோட்டோ நிறையா போட்டேன். ஆனால் அதுக்கு ஏற்ற இதுக்கு வரல. யாரும் நம்மளும் ஒரு வீடியோவில் சொல்கிறோம், அவ்வளோ ஒன்றும் வரல. ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஆனால் பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டுகளை புறமே எடுத்துருக்கேன் பாருங்கள். எக்கச்சக்கமான கண்டு வந்துருந்துச்சு. இந்த லைன் அடுத்த லைனில் எல்லாமே காட்டும். கண்டுகள் புறமே பாருங்கள். எல்லா கண்டையும் பார்த்துக்கோங்க. வெயில் நல்லா சுல்லுன்னு ஏறிடுச்சு. நல்லா இருக்குது மாடு. இந்த அதெல்லாம் பையமாக இருக்குது. நல்ல ஜாதி பொறுப்பு. இந்த மரம் மாடு செவலை மரம் அப்புறம் கிடக்கு. இந்தங்கிட்ட வெள்ளை நாட்டுக்கிட்டேரிய இதெல்லாம் ஓரளவுக்கு உயரந்தரம் இருக்குது. இப்படினாலும் மாடு ஓரளவுக்கு எடுத்தோம்னா மாடு உயரந்தரம் இருக்கணும். சும்மா லேசாக மாடு எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. இந்த அங்கிட்ட கிடக்கு பாருங்க. அது ஏதோ கால் பிரச்சனை போல். கால் நோண்டிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா மாடு நல்ல மாடு தான். என்ன பிரச்சனைன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாடுகள்லாம் எந்த ஒரு மாடுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. எந்தெந்த மாடு இதெல்லாம் நல்ல மாடு வந்துச்சுன்னா இது இன்னும் இந்த ஒரு மாடுன்னு போட்டு விடுங்க. நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம்ல, தெரியாத ஆளுங்க. அதெல்லாம் நல்லா பொருவெட்டு தும்முன்னு நல்லா ஏற்றம் இருக்கு பாருங்க. மாடுமே நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த இதுவுமே நல்லா பொருவெட்டு நல்லா உயரம் தரேன். ஏற்கனவே இங்கே வந்த மாடு மாதிரி தெரியுது. அப்போ கொஞ்சம் மாடு நல்லா பாலிஷாக இருந்துச்சு. கொஞ்சம் மாடு கொஞ்சம் உடப்பாக இருக்குது. அந்த மாடு தானா என்னான்னு நம்மளுக்கு தெரியலை. இதே டைப்பில் தான் ஒன்று வந்துருந்துச்சு. ஆனால் கொம்பு இதுக்கு உடஞ்சிருக்கு. அது கொஞ்சம் உடையாமல் நல்லா இருந்துச்சு. இங்கிட்டு பூரா நான் அந்த மாடு பூராமே கிடக்கு பாருங்க. நிறையா மாடு வந்துருந்துச்சு. ஆனால் பூரா பசு மாடு, எக்கச்சக்கமான மாடுங்க. இந்தங்கிட்ட ஒரு காலை கிடக்கு பாருங்க. விரிதெல்லாம் சின்ன தலையா, சின்ன கொம்பு தான். சில மாடு இந்த மாதிரி மாடு தான் வாடிக்கு நல்லா எடுத்துக்கிறேன். கட்டினா அப்படியே கழட்டி தூக்கி எறிகிற மாதிரி இருக்குங்க. சில மாடுலாம் பார்த்தீங்கன்னா மாடு வீட்டில் எந்த வேகம் இல்லாமல் சும்மா கிடக்கும். மஞ்சள் போனால் தான் அந்த வேகத்தையே காட்டுங்க. இது பூரா சில மாடு இங்கே படத்தை டஸ்ஸு புஸ்ஸுன்னு ஓட்டி விட்டு கடைசி அங்கே போய் ஒரே பிடுங்க அப்படிங்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் எந்த மாட்டையுமே நம்பி நம்ம இதுதான் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. சில மாடு அந்த மாதிரி தான் இருக்குது.